ஹலோ காய்ஸ், நான் தான் உங்க அர்ஜி. இன்னைக்கு நம்ம பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ். இங்க பொன்னிக்கும் ஜெயாக்கும் ஒரு பயங்கரமான ஒரு போட்டி ஒன்று நடத்துறாரு கார்த்திக்குமே வந்து. அந்த கார்த்திக்ல ஜெயாக்கு பிடிச்ச விஷயம் எல்லாம் பொன்னிக்கு தெரிஞ்சிருக்கா? சொல்லப்போனா இவங்க 2 பேருக்கும் ஈவனா இருக்கிற எல்லா விஷயங்களையுமே வந்து 2 பேர்ல யார் சரியான பதில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாமியார் மருமகளுக்கான போட்டியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஜெயாவையும் பொன்னியும் கூட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் ஒவ்வொரு கேள்வியா இந்த பக்கம் கார்த்தியுமே கேட்க ஆரம்பிக்கிறாரு. கார்த்திக் கேட்கிற எல்லா கேள்விக்குமே இந்த பக்கம் பொன்னியால பக்காவா ஆன்சர் பண்ண முடியுது. ஆனா ஜெயாவால சரியா ஆன்சர் பண்ண முடியல. விஷயம் என்ன அப்படின்னா, ஜெயா முழுக்க முழுக்க இந்த பக்கம் பொன்னிய முதல்ல ஒரு தப்பான கண்ணோட்டத்திலே பார்த்துட்டு இருந்ததுனால அவங்கள பத்தி எதுவுமே அனலைஸ் பண்ணாம விட்டுறாங்க. ஆனா இங்க பொன்னியுமே வந்து ஜெயாவை தன்னோட அம்மா மாதிரி பார்த்ததுனால அவங்க என்ன பண்றாங்க, எந்த கோயிலுக்கு போறாங்க, அவங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும், என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பிடிக்கும், எந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இன்க்ளூடிங் அவங்களுக்கு பிடிச்ச கலர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சு பக்காவா இந்த பக்கம் கார்த்திக்கிட்டயுமே ஆன்சர் பண்ணிடுறாங்க. இதை கேட்டவுடனே இந்த பக்கம் கார்த்திக்கு பயங்கரமான ஷாக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு மருமகளுமே தன்னோட அத்தையை பத்தி இந்த அளவுக்கு முழுமையா தெரிஞ்சு வச்சது கிடையாது. ஆனா ஜெயா, நீ மட்டும்தான் பொன்னியை பத்தி எதுவுமே புரிஞ்சுக்காம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெயா கிட்டயுமே சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற ஜெயாக்குமே கொஞ்சம் முகமே மாற ஆரம்பிக்குது. சொல்லப்போனா அவங்களுமே கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. நான் இவ்வளவு நாளா பொன்னியை தப்பா நினைச்சிட்டு இருந்தானே, பொன்னி எந்த அளவுக்கு என்ன புரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட மனசுக்குள்ள அவங்கள பத்தி லோன்லியா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் பொன்னியுமே வந்து எதை பத்தியுமே கவலைப்படாம அவங்களுக்கு மனசுல பட்ட விஷயங்களை போல்டா பேசி இந்த போட்டியிலுமே வின் பண்ணிடுறாங்க. சிறந்த மருமகளுக்கான விருதை வந்து இங்க பொன்னியுமே வாங்கிடுறாங்க. இதை பார்த்து வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல எப்பவும் போலே வந்து இந்த பக்கம் பிரீத்தி தான் கடுப்பாயிட்டு இருக்காங்க. இந்த பொன்னியை வச்சு தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்தியை பத்தி ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி அடுத்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொட்டிக்கோட இங்க ஃபேஷன் ஷோ ஒன்று நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபேஷன் ஷோல அங்க பொட்டிக்ல கலந்துக்கிட்ட எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது அங்க இருக்கிற அந்த நிறுவனத்தோட ஆர்டர். அதுக்கேற்ற மாதிரி இங்க கரெக்டா சக்தியோட கம்பெனிக்காக இங்க கார்த்தியுமே பேரை கொடுத்துருவாரு. ஆனா இந்த விஷயம் சக்திக்கு வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாது. இன்னொரு பக்கம் அங்க ஒவ்வொரு பொட்டிக்ல இருந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து ஃபேஷன் ஷோ நடத்திட்டு இருப்பாங்க. நிறைய பேர் டிஃப்ரெண்டான ட்ரெஸ் போட்டு வந்து இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, இந்த மாதிரி மாடல்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க முன்னாடி எல்லாம் நடந்து காட்டிட்டு இருப்பாங்க. அதே நேரம் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க சக்தியுமே வந்து சரி நமக்கு எதுக்கு பிரச்சனை, நம்ம தான் எதையும் கண்டுக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தியுமே கண்டுக்காம அங்க இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சுட்டு அவருமே எப்பவும் போல ரொம்ப ஹாப்பியா உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த நேரம் அங்க ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த பொண்ணுமே வந்து இந்த மாதிரி வந்து சக்தி டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து இப்ப மாடலுக்கு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவொன்னே சக்திக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது. நான் பேரே கொடுக்கலையே, யார் பேர் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்க நேரத்துல ஃபேமிலியில இருக்கவங்களுமே வந்து சக்தி நல்லா யோசிச்சு பாரு, நீ எதுவும் பேர் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இவங்க பதட்டமா பேசிட்டு இருக்க நேரத்துல இங்க மாடலா கார்த்தி நடந்து வராரு. கார்த்தி நடந்து வரதை பார்த்தோன்னா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்பவே சக்தி முடிவு பண்ணிட்டாரு, இவன் தான் பேர் கொடுத்துப்பான்னு எனக்கு அப்பவே ஒரு டவுட் இருந்துச்சு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியுமே ஸ்டைலா நடந்து வராரு. வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸுமே 2 பேரை வர சொல்லி அவரையுமே மாடலிங்கா மாத்திருப்பாரு. அவங்களுமே பக்காவா நடந்து வராங்க. அவங்கள பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. பரவாயில்ல, இப்ப வந்து மாடல்ஸோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, சொல்லப்போனா அவங்களோட ஃபிட் எல்லாம் பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த ஸ்டேஜ்ல இருக்க ஆங்கருமே இருந்துட்டு அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து லேடி சம்பந்தப்பட்ட மாதிரி, அதாவது எப்படின்னா லேடி சம்பந்தப்பட்ட மாதிரியான ஃபேஷன் ஷோ நடக்க போகுது. அதுக்கு ஒவ்வொரு பொட்டிக்ல இருந்து அவங்களுமே கலந்துக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஆட்களை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவொன்னே இன்னுமே இந்த பக்கம் சக்திக்கு கோபம் வருது. வந்த கார்த்திக்குமே பிடிச்சி கண்ட மணிக்கு திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏன்டா தேவையில்லாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. அப்ப அதை சரியா புரிஞ்சுக்கிட்ட சண்முகமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசாம பொண்ணியே மாடல் ஆக்கிடலாமே, ஆல்ரெடி வந்து பொண்ணி தான் நல்ல மாடலிங் பொண்ணு தானே, சூப்பரா இருக்கா, அழகா வந்து அந்த மாதிரி ஸ்டேஜில் நடந்து வந்தானா செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பொண்ணியுமே வந்து இல்லமாமா அது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் வீட்டுல இருக்க சந்திரசேகரமே வந்து ஆமா பொண்ணி, நீ போனா கரெக்டா இருக்கும், நம்ம கம்பெனிக்காக தானே போற, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்ட பிரீத்தியுமே வந்து கண்டிப்பா இது நடக்கக்கூடாது, இங்க பொன்னி மட்டும் மாடலிங்கா வந்து ஸ்டேஜ்ல ஏறக்கூடாது, அதுக்கு பதிலாக நம்ம தான் ஏறணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பொன்னிக்கு ஆதரவா பேசுற மாதிரி வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே எதிராக பேசிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா எதுக்காக பொன்னி எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்க, எதுக்காக அவங்களை ஃபோர்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மனசுலயுமே ஒரு குற்ற உணர்ச்சி உண்டு பண்றாங்க. இதை கேட்ட உடனே எல்லாருமே பேசுறதை நிறுத்திடுறாங்க. அதே நேரத்துல பேசாம நான் வேணா மாடலா ட்ரை பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரீத்தியே வந்து இங்க அகேன்ஸ்டா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே சக்தி இருந்துகிட்டு பரவாயில்ல பிரீத்தி, உங்களுக்கு இது எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை சக்தி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சக்தியும் வந்து அந்த பாபாய் மாடலுக்காக வச்சிருந்த அந்த ட்ரெஸ்ஸை நீங்க போட்டுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து நம்ம மாடலிங் காம்படிஷன்ல கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே இந்த பக்கம் பிரீத்தியுமே இதுதான்டா கிடைச்சது சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியோட போய் ரெடி ஆயிட்டு அவங்களுமே அந்த ஸ்டேஜ்ல பக்காவா மாடலிங் மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து எல்லாருக்குமே பரவாயில்ல, ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, இந்த மாடல் ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இந்த பக்கம் வந்து சக்தி ஃபேஷன், அதாவது சக்தி டெக்ஸ்டைல்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த மறுபடியும் அந்த ஆங்கர் பொண்ணு வந்துட்டு அடுத்து ஜோடியோட வர்ற மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து ஆளுங்களை ரெடி பண்ணிக்கங்க,
ஆரம்பிக்கிறீங்க. இனிமேல் அவங்க வந்து ஜோடி அதாவது பேரா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா மறுபடியுமே வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் டென்ஷன் ஆகுது. அதே நேரம் கார்த்தியுமே ரொம்ப ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே வராரு. அதை பார்த்துட்டு சக்தியுமே சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. நீ பண்ண வேலையினால பாடுறா, இப்ப ஜோடியோட நடந்து வரணும்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் ஜோடியா நடக்கிறதுக்கு நான் என்ன பண்றது, நான் பொன்னியோட ஜோடியா நடந்து வரலான்னு பார்த்தேன், நீ சம்மந்தமே இல்லாம திடீர்னு பிரீத்தி நடக்க வைப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே திடீர்னு அவர் மனசுல இருக்கிற விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இதை கேட்ட உடனே இங்க சண்முகமும் இருந்துகிட்டு, ஏண்டா இப்ப எப்படி நான் ஜோடி நடந்து வர்றது, ஒரு உண்மையான ஜோடி தான் ஜோடி நடக்க முடியும், எனக்கு தெரிஞ்ச சக்தியும் பொன்னி தான் கரெக்டா நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்டுட்டு இருக்காரு. இதை கேட்ட உடனே சந்திரசேகரமே இருந்துகிட்டு, சக்தி உனக்கு வந்து இந்த மாதிரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எனக்கு உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் அப்ப வந்து பிரீத்தியுமே இருந்துகிட்டு, அப்பனா பரவாயில்ல, அப்ப நான் கூட வரேன் உங்களுக்கு ஜோடி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட சண்முகம் வந்து, என்ன பிரீத்தியும் சக்தியும் ஜோடியா போகணுமா, அதெல்லாம் சரி வராது, பொன்னி வேணா போட்டு பொன்னி போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த ஸ்டேஜ்ல அடிச்சு பேசுறாரு. இது கேட்டவொடனே இந்த பக்கம் பிரீத்தியுமே சைலண்ட் ஆயிடுறாங்க. உடனே சந்திரசேகரும் ஜெயம் இருந்துகிட்டு, நீ வேணா போயிட்டு வா பொன்னி, கண்டிப்பா நீ போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியுமே கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பொன்னியுமே சரி கண்டிப்பா சக்தியும் வர்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து களத்துல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா ஒவ்வொரு டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து 2 ஜோடிகள் வரணும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்க. இது கேட்டவொன்னே கார்த்திக்கு சரியான ஹாப்பி. ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொன்னி சக்தி ஒரு ஜோடி, அடுத்து நானும் பிரீத்தியும் ஒரு ஜோடியா போயிட்டு வந்துருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த பக்கம் ஸ்டேஜ்ல ஏறி நடக்கிறதுக்காக எல்லாமே பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பொன்னியும் சக்தியுமே வந்து தெளிவா ரெடி ஆகணுங்கிறதுனால எப்பவும் போல நம்மளோட இந்தியாவை அதாவது நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி பக்காவா வேட்டி சட்டையில சக்தியுமே வந்து பொன்னியுமே ஒரு கிராமத்து பொண்ணு மாதிரி கிராமங்கள்ல கட்டுற மாதிரி நல்லா வந்து பழைய காலத்து புடவை மாதிரி ஒரு புடவை, அதுவுமே ரொம்ப நல்லா சிலுக்கு வச்ச மாதிரி பக்காவா வந்து ஒரு கிராமத்து பொண்ணு அந்த புடவையை கட்டிருக்கும் போது பார்த்தா கிராமத்து பொண்ணு மாதிரியே தெரியணுங்கிறதுக்காக அவங்களுமே நாட்டுப்புற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணிட்டு அந்த ட்ரெஸ்ஸையுமே போட்டுட்டு இவங்களுமே ஸ்டேஜுக்கு ரெடி ஆகுறாங்க. இங்க முன்னாடி வந்து பிரீத்தி எப்பவும் போல ஃப்ராக் போட்டிருக்காங்க. இங்க கார்த்திகையுமே வந்து கோட் ஷூட் போட்டு அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் வந்து ஸ்டேஜில் நடந்து வராங்க. இந்த ஸ்டேஜில் நடந்து வந்து அவங்களுமே பக்காவா அந்த மாடலிங்லாம் பண்றாங்க. இதை பார்த்தோன்னே இங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது. பரவாயில்லையே இவங்க 2 பேர் பேர் பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கார்த்தியும் பிரீத்தியும் பாராட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பொன்னியும் சக்தியும் நடந்து வராங்க. இங்க பொன்னியும் சக்தி நடந்து வரதை பார்த்தோன்னா அங்க கீழே இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமான ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இது வரைக்கும் யாருமே வந்து நம்மளோட கல்ச்சர் அதாவது நம்மளோட கலாச்சார ட்ரெஸ் யாருமே பயன்படுத்தல. அந்த கலாச்சார ட்ரெஸ்ஸை பயன்படுத்தோம்னா இங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. சொல்லப்போனா சக்தி பொட்டிக்ல இருந்தா பக்காவா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் சக்தி பொன்னியை பாக்குற எல்லாருமே வந்து இவங்க தான் பக்காவான பேர். சொல்லப்போனா இவங்க 2 பேரும் பார்க்க உண்மையிலுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பக்கத்துல நின்று இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா சிவானி பாப்பாவும் வந்து அவங்க உண்மையிலுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், அவர் வந்து எங்க சக்தி மாமா, இவங்க என்ன பொன்னியத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே இந்த பக்கம் சிவானி பாப்பாமே சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னா அந்த ஸ்டேஜுக்கு கீழே இருக்கிறவங்களுமே பரவாயில்லப்பா அவங்க உண்மையிலுமே பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேஷன் ஷோவுமே ஒரு வழியா முடிவுக்கு வருது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபேஷன் ஷோல ஜெயிச்சவங்களுக்கு தனியா அவார்ட் கொடுக்கறதா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ரெடி பண்றாங்க. சொல்லப்போனா யார் நல்ல ஒரு பேர் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு அவார்ட், அது மட்டும் இல்லாம அந்த பொட்டிக்குமே வந்து ஃப்ரீயா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுமே ரெடி பண்றாங்க. அந்த ஃபங்க்ஷன் ஈவினிங் ரெடி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுமே எப்பவும் போல தங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு நம்ம கிளம்புறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொடைக்கானல்ல அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டு இந்த பக்கம் எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த பக்கம் சக்தியுமே வந்து பரவாயில்ல பொன்னி, நீ உண்மையிலுமே அந்த சாரியில ரொம்ப அழகா இருந்த பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க முதல்ல பொண்ணு கிட்ட பயங்கரமா வந்து பாராட்டிட்டு இருக்காரு. பொன்னியுமே சக்தி பேசுறதெல்லாம் பார்த்து ரொம்ப வெக்கப்பட்டு இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் சக்தி பார்த்து பொன்னியுமே வந்து பரவாயில்ல சக்தி, நீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபேன் ஷர்ட்டை விட வேட்டி சட்டையில ரொம்ப அழகா இருக்கீங்க, உண்மையுமே ஒரு கிராமத்து பையன் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியுமே இந்த பக்கம் சக்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னா அவங்க 2 பேருக்குமே கான்வர்சேஷன் அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேருமே போய் ரெடி ஆயிட்டு வந்து அந்த ஃபங்க்ஷனுக்காக கிளம்பி வராங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு எப்பவும் போலே வந்து பிரீத்தி சக்தி அது மட்டும் இல்லாம ஃபேமிலியில இருக்க எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல அங்க ஃபங்க்ஷனுமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அங்க இருக்கிற ஆங்கருமே வந்து இந்த மாதிரி இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, சொல்லப்போனா இந்த போட்டிக்கு நாங்க இந்த அளவுக்கு வந்து சிறப்பா நடக்கும் நாங்க நினைக்கவே இல்லை, இப்படி நீங்க ஸ்டால்லாம் போட்டு சேல் பண்ணதுனால உங்க நிறுவனங்களுக்கும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கிடைச்சிருக்கும், அது மட்டும் இல்லாம நிறைய கிளைண்ட்ஸுமே உங்களுக்காக கிடைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த எல்லா துணிக்கடை நிருபர்கள்கிட்டயுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கடைசியா நடத்தின அந்த ஃபேஷன் ஷோலையுமே வந்து உங்களோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து நம்மளோட கலாச்சாரத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி நிறைய விஷயத்த பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அதே நேரம் நீங்க கொடுத்த பர்ஃபார்மன்ஸ்க்காக உங்களுக்கு ஆர்டர் வைஸா இந்த மாதிரி வந்து நாங்க அவார்ட் கொடுக்க போறோம். சொல்லப்போனா 3 பிரைஸ் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் நாங்க கொடுக்க போறோம். அதுல வந்து எந்த கம்பெனி தேர்ட் பிரைஸ் வாங்குது அப்படிங்கிறத இப்ப நம்மளோட சீஃப் கெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ்ல இருந்த சீஃப் கெஸ்ட் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வந்து திருநெல்வேலியில இருந்து வந்த போட்டிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. சொல்லப்போனா அதுல 2 பேர் வந்து இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தேர்ட் பிரைஸ் கொடுக்குறாங்க.
அதுக்கப்புறம் மறுபடியும் சென்னையில இருந்து வந்த பொட்டிக்ல இருந்து வாங்க அப்படின்னு சொல்லி அடுத்து சென்னை ஆளுங்களை கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குமே வந்து இவங்க பக்காவா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனா மாடர்ன் ட்ரெஸ் இவங்களது சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிச்சது, அது மட்டும் இல்லாம நம்மளோட கலாச்சாரத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்க பொன்னியின் சக்தியும் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. இது கேட்டோன்னே எங்க வீட்ல இருக்க எல்லாருமே சரியான ஹாப்பி ஆயிடுறாங்க. அதே நேரம் கார்த்திகே இருந்துகிட்டு, பாத்தியா நான் பேர் கொடுத்தனால தான் இன்னைக்கு நீங்க அவார்டு வாங்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க எனக்கு நன்றி சொல்லணும். சரி போங்க போங்க, முதல்ல மேல போய் அவார்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொன்னியின் சக்தி மேல அமுச்சு வைக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்டேஜ்ல இருந்தவங்களுமே வந்து இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் நீங்க எப்படி தேர்ந்தெடுத்தீங்க, சொல்லப்போனா இந்த வேட்டி சட்டை அது மட்டும் இல்லாம புடவையை நீங்க எப்படி தேர்ந்தெடுத்தீங்க, நம்ம ஃபேஷன் ஷோல எப்பவுமே எல்லாருமே மாடர்ன் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, நீங்க எப்படி இதை தேர்ந்தெடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் சக்தி எதை பத்தியுமே யோசிக்காம இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பொன்னி மட்டும்தான். பொன்னி தான் சரி எல்லாருமே மாடர்ன் ட்ரெஸ்ஸா போட்டிருக்காங்க, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்மளோட கல்ச்சரை ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த வேட்டி ஷர்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களோட ஐடியால தான் இந்த விஷயத்தை நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்டோம் நாங்க ஸ்டேஜ்ல இருக்கவங்களுமே வந்து பரவாயில்லைங்க, நீங்க உண்மையிலுமே பண்ணது நல்ல விஷயம், நாங்களுமே அதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குமே அந்த அவார்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் பிரீத்திக்கு பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கு. ச்சே, நான் என்ன பண்ணாலும் அது நஷ்டத்திலேயே முடிஞ்சுக்கிட்டு இருக்கு, எனக்கு போக போக பயங்கரமா பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு, என்னதான் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஜெயாவோட மனசுல பரவாயில்ல, பொன்னிய மருமகளா ஆக தயாராயிட்டா, சொல்ல போனா அவ என் மருமகளாவே ஆயிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசுல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சக்தியுமே கிட்டத்தட்ட பொன்னிய தன்னோட மனைவியை ஏத்துக்கிற நிலைமைக்கு பக்கம் வந்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் தான் அவங்களுக்குள்ள தடை இருக்கு. அந்த தடையை நீக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு சரியான நேரம் இந்த கொடைக்கானல தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், see you. இன்னொரு வரலான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.